நெல்லை மாவட்டத்தை பொறுத்த மட்டும் அடிக்கடி இந்த மாணவர்களுக்கு இடையே கலவரம், அதே மாதிரி பாத்தீங்கன்னா அருவாளை கொண்டு போறது, கத்தி கொண்டு போறது போன்ற சம்பவங்களால ஏற்கனவே கொஞ்சம் பரபரப்பா இருந்த நிலையில இன்னைக்கு நெல்லை மாநகர் பகுதியில் இருக்கிற பாளையங்கோட்டை அப்படிங்கிற பகுதியில் இருக்கிற ஒரு தனியார் பள்ளி ஒன்றுல 8ஆம் வகுப்பு மாணவன் சக மாணவனால கத்தியால குத்தப்பட்டிருக்கிறான். குத்தப்பட்ட ஒரு சூழ்நிலையில அந்த மாணவன் அந்த தடுக்க வந்த ஆசிரியரும் காயமடைந்து தற்போது அவரும் சிகிச்சையில் இருக்கிறாரு. நெல்லை மாணவர்களுக்கு மத்தியில், அதாவது அந்த பள்ளியில் உள்ள மாணவர்களுக்கு மத்தியில என்ன காரணத்துக்காக இந்த கத்திக்குத்து நடந்தது, என்ன முகாந்திரத்தின் அடிப்படையில் இந்த கத்திக்குத்து நடைபெற்றது அப்படின்னு குறித்து தற்போது போலீசார் விசாரணை பண்ணிட்டு இருக்கிறாங்க. முதற்கட்டமா இந்த மாணவனை கத்தியால குத்திய மாணவர் தற்போது நெல்லை, அதாவது அந்த பாளை காவல் நிலையத்தில் ஆஜராயிருக்கிறாரு. கமிஷனர் தலைமையில தற்போது அது குறித்து முழுமையாக விசாரணை செய்ய தற்போது படை அமைக்கப்பட்டிருக்கு. அதன் அடிப்படையில் தற்போது விசாரிச்சுட்டு இருக்கிறாங்க. என்ன முகாந்திரத்தின் அடிப்படையில இந்த கொலை முயற்சி நடந்தது, அதே மாதிரி எப்படி பள்ளிக்குள்ள எப்படி கத்தி அறிவால் போன்றவற்றை கொண்டு வர முடிந்தது அப்படிங்கிறது குறித்து தற்போது விசாரணை பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஒவ்வொரு பள்ளிகள்லையும் வளாகங்கள் அமைந்திருக்கிற ஆசிரியர்கள் மாணவர்கள் பைக்குள்ள அபாயகரமான பொருட்கள் எதுவும் வச்சிருக்காங்களான்னு சோதனை செய்து அதன் அடிப்படையிலே மாணவர்கள் பள்ளிகளுக்குள்ள அனுமதிக்கப்பட்டு வர ஒரு சூழ்நிலையில இந்த மாணவனோட பைக்குள்ள எப்படி கத்தி வந்தது அப்படிங்கிறது குறித்து தற்போது விசாரணை பண்ணிட்டு இருக்கிறாங்க. மாணவர்களுக்கு மத்திய மாநகரோட திருநெல்வேலி மாவட்டத்தோட புறநகர் பகுதிகளில் தான் இந்த மாதிரி நடந்துட்டு இருந்த ஒரு சூழ்நிலையில மாநகர் பகுதியில, அதுவும் மாநகரத்தின் மையப்பகுதியில் அமைந்திருக்கிற 100 ஆண்டு பழமை வாய்ந்த ஒரு பள்ளியில இந்த மாதிரி நடைபெற்று இருக்கிறது இங்குள்ள பலரை அதிர்ச்சி ஏற்படுத்தியிருக்கிறார். அஸ்வினி.